புதுக்கோட்டை மகாராஜாவுடைய குலதெய்வம் தான் இந்த அம்பாள். அந்த காலத்தில் புதுக்கோட்டை அரசர் தன்னுடைய சொத்து மதிப்புள்ள பத்திரத்தில் தொலைச்சிடுறாரு. அப்போ இந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த அரைக்காசு நாணயத்தில் இந்த அம்பாள் உருவம் பதிச்சு இந்த புதுக்கோட்டை அரச மக்களுக்கு தானமாக கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறாரு. அவர் வேண்டிக்கிட்ட கொஞ்ச நாள் கழித்து அந்த பத்திரம் எதிர்ச்சியாக கிடைத்திருது. கிடைச்சோடனே அந்த காலத்து அரைக்காசு நாணயத்தில் இந்த அம்பாள் உருவத்தை பதிச்சு இன்னொரு பக்கம் அந்த நாணய பக்கத்தில் அந்த காலத்தில் விஜய பேரரசு ஆண்டது. அதனால் விஜயான்னு எழுதி அந்த நாணயத்தை அந்த ஊர் மக்களுக்கு தானமாக கொடுத்தார். காலப்போக்கில் இந்த அம்பாள் இந்த அரைக்காசு வடிவத்தில் பார்த்ததால் அரைக்காசம்மனாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 108 சக்கர தேவி சமேத அரைக்காசம்மனாக இங்கே வழிபட்டுட்டு வர்றாங்க. இந்த அம்பாள்கிட்ட பார்த்தீங்கன்னா காணாமல் போன பொருள், கைவிட்டு போன பொருள், மறதியான பொருள் எது இருந்தாலும் இந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டா கிடச்சிரும். அதே போல் இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா அச்சுவல்லை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த அரைக்காசு நாணயத்தை பூஜை அறையில் வச்சு கொஞ்சோண்டு வெல்லம் வச்சு நெய்வேத்தியமாக படைச்சு இந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டால் நம்மளுக்கு தொலைந்து போன பொருள் கிடைக்க செய்யும். ஞாபக சக்தி இந்த அம்பாள் தருவாங்க.